அரசியல் அனுசரணையால் உருவாகியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்தார். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். கல்கிரியாகம, பகமினியாகம, சிறி சமாதி விகாரையின் தாது வளாகம் மற்றும் சிலை திறப்பு நிகழ்வில் வெள்ளிக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவிக்கையில், සමාජය සුවපත් කරන්න ඕන. දේශපාලන අධිකාරිය හැටියට අපි උපරිම මම අපේ අමාත්‍යවරු අපේ අග්‍රාමාත්‍යතුමී අපි හැමදෙනාම ගත වෙන හැම වෙලාවක්ම මේ රට මේට වඩා හොඳ රටක් බවට පත් කිරීම සඳහා වෙහෙස වෙනවා. අපේ එකම අදිටනේ ඒක. நான் ஒருபோதும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லை. மக்களின் துயரங்களை உண்மையாகவே கண்ட மற்றும் அனுபவித்த தலைவர் என்ற வகையில் அனைத்து மக்களுக்காகவும் சுபீட்சமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் உள்ளேன். இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முன்னைய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போயுள்ளது. தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையானது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்ட மற்றும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக காணப்படும் நாட்டை தற்போது அரசாங்கம் கட்டி எழுப்பியுள்ளது. எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து முற்றாக விடுக்கும் பொறுப்பை உறுதியாக நிறைவேற்றி சட்டவிரோத போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் அதனுடன் இணைந்த குற்ற வலையமைப்புகளை உடைப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அனைவரும் எதிர்பார்க்கும் அபிவிருத்தியடைந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான நலமிக்க சமூகம் மற்றும் கருணையுள்ளம் கொண்ட பிரஜைகளை உருவாக்குவதில் இந்நாட்டு மகா சங்கத்தினருக்கு முதன்மை பொறுப்பு உள்ளது என தெரிவித்தார். අද අපේ රටේ මත්ද්‍රව්‍ය විශාල ව්‍යසනයක් බවට පත් වෙලා තිබෙනවා. ආරම්භයේදී මේ මත්ද්‍රව්‍ය පැතිරෙමින් තිබුණේ සංචාරක මීගමුව, හික්කඩුව, මිරිස්ස වගේ ඉතා කුඩා සංචාරක කලාපයන් තුල. හැබැයි අද මොකද සිදු වී තිබෙන්නේ? බෞද්ධයන්ගේ මුදුන්මල් කඩවන අපේ ජයශ්‍රී මහ බෝධින් වහන්සේ වැඩවසන අනුරාධපුරයේ පූජා නගරය තුලත් මේ මත්ද්‍රව්‍ය අද පැතිරෙමින් තිබෙනවා. මේ දඹුල්ලේ ඓතිහාසික දඹුල්ලේ මේ මත්ද්‍රව්‍ය පැතිරෙමින් තිබෙනවා. ගම් නියම් ගම් පුරා අපේ තරුණ ජීවිත, අපේගේ දරුවන්ගේ ජීවිත විනාශයට පත් කරමින් මේ වර්ධනය වෙමින් තිබෙනවා. අපි පෙරේදා අත්අඩංගුවට ගත්තා ලංකා ඉතිහාසයේ වැඩිම මත්කුඩු තොගය කිලෝග්‍රෑම් 750කට වඩා වැඩි මත්කුඩු තොගයක්. අපි සහාතික වශයෙන් මේ අපරාධ ජාලය ලංකාවෙන් තුරන් කරන බව මම ඔබට සාතික කරන්න ඕන. ඒ නිසා මේ සමාජයට යලි අධ්‍යාත්මයක් අපි කැඳවගෙන ඉන්න ඕන. සහකම්පණය අනිකාගේ දුකේදී දුක විය හැකි, අනිකාගේ සතුටෙන් විඳගත හැකි, අනිකා පිළිබඳ සහකම්පනයක් තිබිය යුතු පොදුමා සමාජයක් අපි නිර්මාණය කළ යුතු තිබෙනවා.